கர்த்தராகிய ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களோட பேச விரும்புகிறார். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி, உபத்திரவங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அது சீக்கிரத்தில் இது நீங்கிவிடும். இந்த பிரச்சனைகள் மாறும், இந்த வியாதி மாறும், இந்த போராட்டங்கள் மாறும், இந்த யுத்தங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு மாறும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நேற்று நான் ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தேன். தேவ ஆவியினால் உணர்ந்து அந்த பகுதியில் ஊழியம் செய்யும்படியாக நான் போனேன். 20 குடும்பம் அந்த கிராமத்தில் வசித்து வருகிறார்கள். அதில் ஒரு குடும்பம் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. அவர்களுக்கு தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அங்கு தேவன் என்னை அனுப்பினார். அவர்களோடு பேசும் பொழுது பல பிரச்சனைகளை அவர் சொல்லினார்கள். எங்க குடும்பம் வறுமையினால் இருக்கிறோம், பண தேவை அதிகமா இருக்குது, கடன் தொல்லையா இருக்குது, எங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனை, எங்களுக்கு அடிக்கடிக்கு வியாதி வருது, பல போராட்டங்கள் வருது, எங்களால தாங்க முடியல, ஜெபம் பண்ணாலும் இந்த காரியங்களை விட்டு நீங்க மாட்டுது, இந்த பிரச்சனைகளை விட்டு போக மாட்டேங்குதுன்னு சொல்லி மனமுடைந்து அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்னோட பேசினார், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். என்னுடைய பார்வைக்கு இது சின்ன ஒரு உபத்திரவம், இதை எடுத்து நான் போட போறேன். இந்த வறட்சியான நிலைமைகள் அவர்களை விட்டு மாறப்போகிறது, இந்த பிரச்சனைகள் அவர்களை விட்டு மாறப்போகிறது, இந்த வேதனை அவர்களை விட்டு நீங்க போகிறது என்று தேவனாகிய கர்த்தர் பேசினார். அவர்களோடு அந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் விசுவாசம் அடைந்தார்கள், இன்னும் பலப்படப்பட்டார்கள். தேவன் அங்கு அவர்களை தொட்டு ஆசீர்வதித்தார். இது போலதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த உபத்திரவத்துல இருந்தாலும் கர்த்தர் கண்டிப்பாக நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்கு, அந்த உபத்திரவத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு மோசேயும் ஆரோனையும் தேவனாகிய கர்த்தர் அனுப்பினார். அவர்களை அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக தன்னுடைய 2 பேரை 2 சேனை அங்கு அனுப்புகிறார். ஆனா இந்த காலைவேளையில் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாள்ல நான் மோசே அனுப்புனேன், மகனே மகளே, இந்த நாள்ல நானே உனக்காக இறங்கி வரேன். உன் பிரச்சனைகள் மத்தியில் நான் வந்து நிற்க போறேன், உன்னுடைய போராட்டம் மத்தியில் நான் வந்து நிற்க போறேன், உன்னுடைய வியாதிகள் மத்தியில் நான் வந்து நிற்க போறேன். இது லேசான காரியம், இது உன்னை விட்டு நீங்கிவிடும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். மகனே மகளே, பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உங்களை கண்டிப்பா நடத்துவார். இந்த பிரச்சனைகள், இந்த காரியங்கள்லாம் மாறும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இன்று உன்னை சந்திக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் வருகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.